இப்போ பாருங்கள், நல்லா டேஸ்ட்டான முட்டை குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு, சோம்பு, ஜீரகம் சேர்த்தாச்சு. அடுத்து பாருங்கள், பட்டை ஒரு 2 பீஸு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பீஸ் சேர்த்தாச்சு. அப்புறம் பாருங்கள், மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. அப்புறம் மிளகாத்தூள் பாருங்கள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. காரம் கம்மியாக வேணும்னு ஒரு அரை ஸ்பூன் குறைச்சிக்கோங்க. அடுத்து தக்காளி ஒரு 3 தக்காளி, இது நாட்டு தக்காளி, ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுத்து பாருங்கள், இஞ்சி பாருங்கள் ஒரு சிண்டு ஒரு சைஸ்க்கு அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்தலாம். பூண்டு பாருங்கள் ஒரு 10-12 பூண்டு, நாட்டு பூண்டு தான் இது. எல்லாத்தையும் போட்டு இதையும் இப்போ நம்ம வந்து அந்த சாந்திலே சேர்த்து அரைச்சிடலாம். சின்ன வெங்காயம் பாருங்கள் ஒரு 7 சின்ன வெங்காயம். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள், பெரிய வெங்காயம் நல்லா ஒரு பிடிச்ச வெங்காயத்துக்கு இருக்கும். அப்புறம் பார்த்திங்கனாக்கா பச்சை மிளகா ஒரு 3, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி வச்ச சாதம் சேர்த்து நல்லா எண்ணெய் மிதந்து வர அளவுக்கு நம்ம வதக்கிடுவோம். பச்சை வாசம் போகணும். இப்போ பாருங்கள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், எண்ணெய் மிதந்துருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இன்னும் கூட நல்லா சுண்ட வச்சு எண்ணெய் மிதந்து வரட்டும். அடுத்து பாருங்கள், இந்த பக்கம் தேங்காய் அரைச்சிடுவோம். நல்லா ஒரு தேங்காய் ஃபுல்லாக போட்டிருக்கிறேன், மீடியம் சைஸ் தேங்காய். இப்போ பாருங்கள், எண்ணெய் மிதந்து சாதத்துலேருந்து வந்துருச்சு. இப்போ தேங்காயை ஊற்றிடலாம். இப்போ வந்து தண்ணி எவ்வளோ தேவையோ குழம்புக்கு அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொதிக்க விட்டுடலாம். நல்லா ஈஸியாகவும் வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து புரோட்டா, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். வெள்ளை சாதம் எல்லாத்துக்கும். இப்போ பாருங்கள், கொதிச்சு ஆறிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி கீழே வச்சுட்டு கூட ஒரு பாத்திரத்தில் ஊற்றி முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அதில் அப்படியே பொறுமையாக உள்ளே ஊற்றணும் கீழாக. அப்போ தான் வந்து முட்டைலாம் கரையாது. பாருங்கள், அந்த மாதிரி எல்லா முட்டையும் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றி மூடி போட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சிடலாம். ஒரு 5 to 6 நிமிஷம் அப்படியே சிம்மிலே வேகட்டும். பாருங்கள், முட்டையெல்லாம் அப்படியே வெந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்கு. இப்போ மூடி போட்டாச்சு. இப்போ பாருங்கள், கொத்தமல்லி தழையும் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், முட்டையெல்லாம் வெந்துருச்சு. நல்லா டேஸ்ட்டான முட்டை குருமா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், முட்டை எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சி வேக வச்சு போடுறதை விட இந்த மாதிரி உடச்சி ஊற்றுற முட்டை வந்து டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு காரம்லாம் உள்ளே இழுத்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்.